உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயில்ல நடந்த நிதி முறைகேடு அப்படிங்கிறது தான் இப்ப நாடு முழுவதும் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அது மிகப்பெரிய ஒரு சாதனையாவே இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்எஸ்எஸ், பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி செஞ்ச சாதனைகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப புகழ்பாடவும் செஞ்சாங்க. சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அந்த கோயில் கட்டுறதுக்கு சாதாரண ஏழை எளிய மக்கள்ல இருந்து பணக்காரர்கள் வரைக்கும் எல்லாருமே தங்களுடைய வசதிக்கேற்ப நன்கொடைகள வாரி வழங்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கூட இங்கிருந்து செங்கல்கள மக்கள் அனுப்பி வச்சாங்க. அ பணங்கள நன்கொடைகளா அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருமே செய்திகளின் மூலியமா படிச்சிருப்போம். அப்படி மக்கள் அனுப்பி வச்ச அந்த நன்கொடை, அந்த பணம் இது எல்லாமே வந்து கோவிலுக்கு தான் செலவு செய்யப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இப்ப எழும்பியிருக்கு. அது ஒரு குற்றச்சாட்டாவே முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கோயில நிர்வகிக்கக்கூடிய ராமஜென்ம அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையில இருக்கக்கூடிய நிர்வாகிகளும், ஊழியர்களும் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கோவில் பணத்த வந்து அபகரிச்சுட்டாங்க. தங்க நகைகள், வைர நகைகள் அப்படின்னு லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய நகைகள அபகரிச்சிருக்காங்க. மக்கள் நன்கொடையா கொடுத்த பணங்கள அவங்களுடைய சொந்த சொத்துக்களா மாற்றியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் அடுக்கடுக்கா முன்வைக்கப்படுது. ஒருத்தர் முதல்ல இது குறித்து அயோத்தியில இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல போய் வழக்கு பதிவு செய்றாரு. அதற்கு பிறகு பார்த்தா நெறைய பேர் இதுக்கான குற்றச்சாட்டுகள முன்வைக்கிறாங்க. இப்படி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏதோ எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள முன்வைக்கிறாங்க அப்படின்னு தோணலாம். அது மட்டும் இல்லாம இந்த பாஜக அரசாங்கத்தையும், பிரதமர் மோடியும் பிடிக்காதவங்க குற்றச்சாட்டுகள முன் வச்சிருக்காங்க. அயோத்தி ராமர் கோயில் அப்படின்னாலே வந்து சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதனால வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வெளியாகி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, அதுதான் உண்மை இல்ல. அங்க நடந்திருக்கிற விஷயமே வேற. பிரதமர் மோடிக்கு ரொம்ப நெருங்கினவரா இருக்கக்கூடியவர் தான் நிருபேந்திர மிஸ்ரா அப்படிங்கிறவரு. அவர் தான் இந்த அயோத்தி கோயில் கட்டப்படுறதுக்கான அந்த குழுவினுடைய தலைவராவும் இருக்காரு. அப்படி தலைவரா இருக்கக்கூடியவர் தான் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மை அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் இருக்கார்ல, இந்த மல்யுத்த வீராங்கனைகள் விஷயத்துல வந்து பாலியல் ரீதியா வன்கொடுமைகள் பண்ணி நெறைய கேஸ்ல மாட்டியிருந்தார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரும் பாஜகவை சேர்ந்தவர் தான். ஆனா அவரே என்ன சொல்றாருன்னா, "அயோத்தி ராமர் கோயில்ல நடக்கக்கூடிய அந்த முறைகேடுகள் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அதுல பெரிய பெரிய ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால, அத பத்தி நான் பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி இவர் மட்டும் இல்லாம ஒரு சில தீட்சிகர்களா இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய சாமியார்கள் அப்படின்னு நெறைய பேர குற்றச்சாட்டுகள முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நம்ம அந்த கோயில்ல நிலம் வாங்கி கட்டப்பட்டதுலருந்து வருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நிருபேந்திர மிஸ்ரா அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, கோயில் கட்டுறதுக்காக வாங்கப்பட்ட நிலம் அப்படிங்கிறது வெறும் 2 கோடிக்கு அந்த நிலத்த வாங்கியிருக்காங்க கோயிலுக்கு பக்கத்துல. அப்படி வாங்குன நிலத்த அந்த கோவில் நிர்வாகத்துக்கிட்ட வெறும் 5 நிமிஷத்துல 18.5 கோடிக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த 5 நிமிஷத்துல அப்படி என்ன ஒரு ஆன்மீக மாயாஜாலம் நடந்துச்சு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி அந்த ராமஜென்ம அறக்கட்டளையில இருக்கக்கூடியவர்களுடைய சொத்து அப்படிங்கிறது, இந்த அயோத்தி கோயில் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அந்த வேலைகள்லாம் அவங்களுக்கு பிரிச்சு குடுத்துருப்பாங்கல்ல, அப்படி பிரிச்சு குடுக்கப்பட்டதற்கு பிறகு அவங்க சொத்தெல்லாம் கோடிக்கணக்குல அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்படிதான் அந்த கோயில் அறக்கட்டளையினுடைய பொதுச் செயலரா இருக்கக்கூடிய சம்பத் ராயோட நெருங்கிய உறவினரா இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரசாத் யாதவ் அப்படிங்கிறது. அவர் மேல தான் அதிகமான குற்றச்சாட்டுகள் அந்த இடத்துல முன்வைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சதற்கு பிறகு கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் வந்து அவர் பேர்ல சேர்ந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள முன்வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள நிர்பேந்திர மிஸ்ராவும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க அந்த கோயில்ல உண்டியல்ல இருக்கக்கூடிய பணத்த எண்றதுக்காக ஆள் நியமிக்கிறது அப்படின்னு, இந்த நிர்வாகத்துல எந்தெந்த விஷயங்களுக்கு ஆள் நியமிச்சாலும், அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா மட்டும் போதும். விஹெச்பி சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா மட்டும் போதும். அவங்கள பணிக்கு அமர்த்திடுறாங்க. அப்படி அமர்த்தப்பட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. பொதுவாவே இந்த காணிக்கை எண்ணும்போது சட்டை பைகள் இருக்கக்கூடிய சட்டைகள போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விதிகள் வந்து இங்க மீறப்பட்டிருக்கு. நெறைய பேர் தங்களுடைய சட்டை பை வச்சிருக்கக்கூடிய அந்த பை வைத்திருக்கக்கூடிய சட்டைகள போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிசிடிவி கேமராக்களுடைய கண்காணிப்பு அப்படிங்கிறது சுத்தமாவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நெறைய பணங்கள நாங்க கழிவறையில கூட பணங்கள் கிடந்தத நாங்க பார்த்தோம். அப்படின்னு சொல்றாரு. இப்படி நெறைய பணங்கள் வந்து முறைகேடா வெளியில போயிருக்கு அப்படின்னு நெறைய குற்றச்சாட்டுகள அடுக்கடுக்கா முன் வச்சுட்டு வராரு. இந்த நிலைமையில தான் ஒரு புலனாய்வு குழு ஒண்ண எஸ்ஐடி தலைமையில அமைக்கிறாங்க. அந்த குழு விசாரணை பண்ணி ஒரு முதல் தகவல் அறிக்கை மாதிரி ஒரு அறிக்கைய வந்து முதல்ல புதன்கிழமை வந்து வெளியிட்டாங்க.
இன்னும் இருக்கக்கூடிய முழுமையான அறிக்கையை அடுத்த 15 நாட்கள்ல வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அயோத்தி ராமர் கோயில்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிதி முறைகேடு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத அவங்க அதுல தெளிவுபடுத்தியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்த பிரசாத் யாதவ் அவர்கிட்ட தான் உண்டியலோட சாவி, அந்த பணம் வைத்திருக்கக்கூடிய அறைகளுடைய சாவி இதெல்லாமே இருந்தது அப்படிங்கிறத அவங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பணம் இவங்க தான் எடுத்திருக்காங்க, முறைகேடா அதை திருடி இருக்காங்க அப்படிங்கிறதும் இதுல உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ராம ஜென்மபூமி அறக்கட்டளையினுடைய மூத்த நிர்வாகிகள் அப்படின்னு 17 பேர் மேல முதற்கட்டமா எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு அறிவுறுத்தவும் செஞ்சிருக்காங்க எஸ்ஐடி குழுவினர். இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அந்த அறக்கட்டளையை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், விஹெச்பி சேர்ந்த நிர்வாகிகளா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு 150க்கும் மேற்பட்டவங்க இந்த வழக்குல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும், அவங்க மேல விசாரணை நடத்தியே ஆகணும் அப்படிங்கிறதையும் இந்த எஸ்ஐடி குழுவினர் இப்ப சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இல்ல பாஜகவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இந்த குற்றச்சாட்டு மட்டும் இல்லாம பொதுவாகவே அவங்க மக்களினுடைய பக்தியா இருந்தாலும் சரி, ஆன்மீக நம்பிக்கையா இருந்தாலும் சரி, அத அவங்களுக்கு சாதகமா நீண்ட காலமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எந்த இடத்துல அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதும், இத வச்சு எப்படியெல்லாம் கலவரத்த தூண்டலாம் அப்படிங்கிறதும், இதெல்லாம் அவங்க தொடர்ந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அயோத்தி ராமர் கோயில் அப்படிங்கிறத மக்கள் வரி பணத்துல கல்லா கட்டக்கூடிய ஒரு தொழிற்சாலையாவே இன்னைக்கு மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவமா இன்னைக்கு மாறி இருக்கு. மக்கள் எல்லாருமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிறது நன்கொடையா கடவுளுக்கு போய் சேர்ந்திருக்கு, கடவுளுக்கு கோயில் கட்டுறதுக்காக போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கும்போது, மறுபுறத்துல மக்களோட வரி பணத்தை தான் இப்படி எல்லாம் கார்ப்பரேட்டுக்கு மடைமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நன்கொடையை கூட அந்த கோயிலுக்கு செலவு பண்ணாம, அதையெல்லாம் தன்னுடைய சொந்த கஜானாவை நிரப்புறதுக்கு தான் இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களுக்கே வெட்ட வெளிச்சமா தெரிய வந்திருக்கு. இதன் மூலியமா நமக்கு தெரியறது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இந்த ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவங்க, பாஜகவை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த இந்து சமய அறநிலையத்துறை வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது இந்த அயோத்தி ராமர் கோயில்ல நடந்த நிதி முறைகேடு நமக்கு தெள்ளத் தெளிவாவே சொல்லுது.